வைகை நதி தென்மதுரை வைகை நதி. மலர், விக்கிக்கு ஒரு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி உடனே நான் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லுங்கடா. டேய். சரிங்க பார்ட்னர். அரவிந்த் சார், கதவை திறங்க சார். சார், நானும் சேர்ந்து தானே சார் தப்பு பண்ணியிருக்கேன். என்னையும் அடிங்க சார், அவளை மட்டும் அடிக்காதீங்க சார். பாவம் சார், அவளை விட்டுருங்க சார். பண்ணுனது தப்பு, இதுல பார்ட்னர்ஷிப் வேற. மச்சான், ஏதாவது பண்ணி கதவை உடைச்சு அவளை காப்பாத்துங்க மச்சான். அரவிந்த் சார் அடிச்சே கொன்றுவார் போல. ஆமா, தாலி கட்டின பொண்டாட்டிய அண்ணகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு கூட முடியாம இப்படி வெளியே நின்று அழுது புலம்பிட்டு இருக்கீங்களே, எப்படி அவளை லைஃப் லாங் வச்சு காப்பாத்துவீங்க? கதவு போட்டே இருக்குல்ல மச்சான், எப்படி அதை உடைச்சுக்கிட்டு நான் உள்ள போவேன்? அவங்க அம்மாவும் தாத்தாவுமே வெளியே நின்று தான் கத்திட்டு இருக்காங்க. நீங்களே இப்பதான் வர்றீங்க, நான் எப்படி மச்சான் போவேன்? எது எப்படி இருந்தாலும் இந்நேரத்துக்கு கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்க வேண்டாமா? உங்களுக்காகவும் தங்கச்சிக்காகவும் தான் மச்சான் பார்த்தேன். இதுவே வேற வீடா இருந்திருந்தா இந்நேரம் கதவை உடைச்சிட்டு போயிருப்பேன். அடேங்க அப்பா, தங்கச்சிக்காக பாக்குறவரா நீங்க? சரிதான், தள்ளுங்க. அரவிந்தா, கதவை துறையா. படுவாவி இப்படி பண்றானே. டேய் கிருக்கா, கதவை திறடா. எப்படி நீ வெளியே வந்துதானே ஆகணும். இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயா தள்ளு, இங்கிட்டு வா. ஐயா வந்துட்டியா? ஐயா வாயா, அந்த கதவை ஓட. இங்கிட்டு வாங்க பெரியமா. போடு, அப்படித்தான் போட்டு நறுக்கு. அப்படித்தான் ஓட. படுவாவி அந்த பிள்ளைய கொன்னு ஓடுவான் போல. ஐயா, கதவை யார் உடைக்கிறது? அவனை வெளியே போக சொல்லு. வாய மூடுறா. என்னை போதுன்னே விட்டுனே வலிக்குது. ஆஹா, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். செத்து தொலை. என்ன இங்க பாருங்க இவனை. என்னை நான் பண்ணது தப்பு தானே, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஏய் இந்தா, டேய் அத போடுற கீழே. டேய், உன் வேலையை பார்த்துட்டு போடா. குடுறா அந்த பெல்ட்ட. பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம என்ன அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா யாரா என்னடா பண்ண முடியும்? ஆமா, இதுக்கு மேல என்ன ஆகணும்? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிப்பாங்க. என்ன பதில் சொல்லுவேன் நானு? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா இவ? சரி சரி, அதை உட்காந்து பேசுவோம் ரெண்டு பேரும். போட்டு அடிச்சேன்னா எல்லாம் சரியா போகுமா? எனக்கு ஆத்திரம் அடங்கவே மாட்டேங்குது. இவளை கொன்னாதான் அடங்கும். அப்படின்னா அவளை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போ. எப்படினாலும் ஒருத்தனை இவளுக்கு கட்டி வச்சு தன்னடா ஆகணும். அவளா பிரியப்பட்டு ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கிட்டா. அதை என்ன எதுன்னு பார்த்து மேற்கொண்டு ஆகுற வேலையை பாரு. தெரியும், இப்படித்தான் வந்து முடிப்பீங்க. நீங்க இப்படித்தான் முடிப்பீங்கிற தைரியத்துல தான் அவன் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கா. அதுக்கும் கூட யார கூட்டு சேர்த்திருக்கான்னு பாத்தியா? இந்த இவன் இருக்கானே, அவங்க அக்காவை ஒண்ணுமில்லாத வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு என் தங்கச்சியையும் அதே வீட்டுல பிடிச்சி தள்ள பாக்குறான். ஏண்டா, அதுக்கு தானே நீயும் உன் பொண்டாட்டியும் பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. என்ன இல்லன்னு அண்ணனுக்கு மைனிக்கும் இந்த விஷயமே தெரியாது. நீ வாய மூடு. உன்ன வந்து பாத்துக்கிறேன் இரு. அந்த வெளியே நிக்கிறவன முதல்ல என்னன்னு காட்டு வரேன். பெரியமா, பாப்பாவை உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது மருந்து போடணுமா என்ன ஏதுன்னு பாருங்க. வாடி வா. என்ன சார், என்ன முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல நான் சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ணது தப்பு தானே சார். என்ன பிரச்சனை வந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பிரச்சனைக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சது தப்பு தானே. மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே அடிப்பான்னு பயந்துகிட்டு தானே சொல்லல. ஆமா, இப்ப மட்டும் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கானாக்கும். போ, உள்ள போய் மருந்து எதுவும் போடணுமா என்னன்னு பாரு. வாடி. அண்ணே என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கண்ணே. நீ செஞ்ச தப்ப மன்னிச்சிருவேன், ஆனா நீ பண்ண நம்பிக்கை துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. போ, உள்ள போய் மருந்து போடு. என்ன? போ, போய் மருந்து போடு. வாடி. கருப்பா, இப்ப மேற்கொண்டு என்னையா பண்றது? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிப்பாங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம கருப்பாயி குழந்தைத்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன செய்யறது? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அரவிந்த் சார், எப்படி சார் இருக்கா கஸ்தூரி? இன்னும் உயிரோட தான் இருக்கா? ஏன் சார் அந்த பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? பாவம் சார் அவ. நாங்க 2 பேரும் சேர்ந்து தானே சார் தப்பு பண்ணோம். தண்டனை அவளுக்கு மட்டும் கொடுத்தா என்ன நியாயம்? ஏய், உன்னை அப்படியெல்லாம் சும்மா விட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காத. சும்மா விடுவேன்னு நினைக்காத. என்ன தண்டனைனாலும் எனக்கும் சேர்த்து கொடுங்கன்னு தான் சார் நான் கேட்குறேன். உன்னை இப்படியெல்லாம் லேசா தண்டிக்க மாட்டேன். ஏதோ அவ என் கூட பிறந்த தங்கச்சிங்கிறதுனால தான் அடியோட நிப்பாட்டினேன். ஆனா உனக்கு நான் கொடுக்குற அடி உன்னால எந்திக்கவே முடியாத மாதிரி இருக்கும் பாரு. ஏன் சார், நாங்க அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டோம்? காதலிச்சது தப்பா?
தப்பு தாண்டா, தப்பு தான். நீ யார வேணா காதலிக்கலாம், உனக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா ஏன் தங்கச்சிய காதலிச்ச பத்தியா? காதலிச்சது மட்டும் இல்லாம எனக்கு தெரியாம கல்யாணம் வேற பண்ணிட்டு வந்திருக்க. ஏண்டா உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்கு? சார், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல உத்தியோகத்துல இருக்கேன். இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? நான் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். என் அண்ணனும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான். அவனுக்கு உங்க அண்ணன் அவரோட அக்காவை கட்டி கொடுக்கலையா? நீங்க மட்டும் ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா விக்கி, உடனே லீவு சொல்லிட்டு கிளம்பி வா. சீக்கிரம் வா. உங்க அண்ணன் எதுக்கு வர சொன்னாருன்னு தெரியல. உடனே கிளம்பி வா. வச்சிடுறேன். அதான்டா, அதான் அந்த தைரியத்துல தானே என் தங்கச்சியை இழுத்துட்டு போய் தாலி கட்டி இருக்க. சார், எங்க மாப்பிள்ள உங்களை விட வசதியில கொஞ்சம் கூடுனவர். அவரே அவங்க அக்காவை எங்க வீட்டுல கட்டி கொடுத்துருக்காரு. நீங்க உங்க தங்கச்சியை எனக்கு கட்டி கொடுக்கறதுல என்ன சார் குறைஞ்சு போயிட போறீங்க? டேய் டேய் டேய், கூட்டு களவாணி, நீ எல்லாம் பேசாத. நேத்து வரைக்கும் அண்ணன் தம்பிங்க 3 பேரும் என் கூட சேர்ந்து கூட்டா திட்டம் போட்டு உன் தங்கச்சியை இங்க தள்ளி விடுறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்னடா எல்லாத்தையும் மறந்துட்டு என்னமோ எதுக்குமே சம்மந்தமே இல்லாதவ மாதிரி பேசிட்டு இருக்க? உன் அண்ணன் கோபால என்னடான்னா பண்ணின வேலை எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே மாப்பிள்ள கூட கட்சி சேர்ந்துட்டான். நீ ஒரு பக்கம் என் கூடவே இருந்து எனக்கு குழி தோண்டி இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி? என்னை பார்த்தா அவ்வளவு ஏப்ப சாப்ப மாதிரியா தெரியுது? இல்ல சார், இல்ல. ஆமா, என் தங்கச்சிய 3 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன. அப்படின்னா நீ என்ன திட்டத்தோட என் கூட கூட்டு சேர்ந்த? சொல்லுடா சொல்லு, என்ன திட்டத்தோட என் கூட கூட்டு சேர்ந்த? உன் தங்கச்சியை இங்க தள்ளி விட்டா எப்படியும் 1 மணி நேரம் சொந்தக்காரங்களா ஆயிடுவோம். அப்போ என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு ரொம்ப வசதியா இருக்கும், அப்படித்தானே? சொல்லு, அப்படி நினைச்சு தானே நீ என் கூட கூட்டு சேர்ந்திருக்க? ஆமா சார். ஆமாவா? இதை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா. கூடவே இருந்து கழுத்தறுத்திருக்கியே, உன்னையெல்லாம் நான் எப்படி சும்மா விடுவேன்னு நீ நினைக்கிறேன்? என் தங்கச்சி உனக்கு எப்படிடா பழக்கம்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எங்க பேங்க்குக்கு தான் வந்தா. அப்போல இருந்து பழக்கம். அப்படின்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து திட்டம் போடும்போது ஏன் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லல? சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கன்னு தான் சார். அப்படின்னா நான் ஒரு பக்கம் கற்பனுக்கு குழி வெட்டிக்கிட்டு இருந்திருக்கேன், கூடவே இருந்து நீ எனக்கு ஒரு பக்கம் குழி வெட்டிக்கிட்டு இருந்திருக்க. அப்படியெல்லாம் இல்ல சார். பாரேன் எப்படி ஒரு ஏமாளியா நான் இருந்திருக்கேன்னு. உங்க வீட்டு பொண்ணு தினமும் ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டே வரும். அப்படி ஒரு பொண்ணை இங்க கற்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவனும் தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு பஞ்சாயத்துன்னு நிம்மதி இல்லாம இருப்பான்னு தானடா உங்க கூட சேர்ந்து இந்த பிளான் எல்லாம் போட்டேன். நான் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருந்தா நீ ஒரு பக்கம் எனக்கே பிளான் போட்டுட்டு இருந்திருக்க. இல்ல சார். என்னடா இல்ல? என்ன இல்ல? அதானே உண்மை. அப்படித்தானே நடந்திருக்கு. அவன் எப்படியெல்லாம் அவமானப்படணும், எப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு நினைச்சனோ அது எல்லாமே இப்ப எனக்கு தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? நீ தாண்டா, நீ மட்டும்தான். கோபாலனாவது நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கான். என்னெல்லாம் பேசி என் அக்காவை அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் என் அக்கா கூட அவன் வாழவே ஆரம்பிக்கல. ஆனா நீ என் கையை எடுத்து என் கண்ணையே குத்திருக்க, என் பொருளை எடுத்து என்னையவே போட்டிருக்க. இதை நான் மறக்க மாட்டேன்டா, சும்மாவும் விட மாட்டேன். ஆனா அது எப்படிடா? உன் தங்கச்சியை வச்சுதான் நம்ம எல்லா பிளானும் போட்டோம். அதே பொண்ணை வச்சு நீ எனக்கே பிளான் போட்டிருக்க பத்தியா? நீ லேசுப்பட்ட ஆள் கிடையாதுடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சி எப்படி வச்சிருக்கேன்னு பாரு. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலடா. ஆனா நான் நினைக்காதது எல்லாமே நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா. உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன சுத்தி என்னதான் நடக்குது? என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க என் அண்ணனுங்க? எல்லாத்துக்கும் காரணம் நானா? என்ன வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க? அரவிந்த் சார், சாரி சார். ஆஹா ஆஹா, இரு. உன்னை என்ன பண்ணணுமோ, என்ன பண்ண உனக்கு வலிக்குமோ அதை பண்றேன், இரு. சொல்லியா கருப்பா, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு கேட்டா, நாளைக்கு அவங்க இங்க வந்து விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பெருசாகி அதனால அசிங்கப்படுறதை விட பேசாம இன்னைக்கே நீயும் விக்கியும் அங்க போய் பேசிட்டு வந்துருங்க. விக்னேஷ கூட்டிக்கிட்டா அவன் என்ன பேசுவான்? அவன் அதெல்லாம் அரவிந்தனை விட கரெக்டா பேசுவான். நீ அவனையே கூட்டிட்டு போ. கூப்பிட்டா வருவானா? நீ கூப்பிட்டு பாரு, கண்டிப்பா வருவான். சரி, அப்படின்னா பெரியம்மாளையும் கூட்டிட்டு போகட்டா? சரி, கூட்டிட்டு போ. பையனோட அம்மா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. சரி, இப்ப மேற்கொண்டு என்னையா பண்றது? இங்க பாரு, எது பண்றதா இருந்தாலும் அரவிந்தனை கேட்டு பண்ணு. என்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இல்லப்பா, இப்ப மாப்பிள்ள நம்ம கருப்பாயியோட கொழுந்தனா போயிட்டாருல,
அப்ப நீயும் இதுல தலை கொடுத்துத்தானே ஆகணும். வந்து என்ன ஏதுன்னு பாரு. அதுக்கு முன்னாடி முதல்ல அரவிந்தன் கிட்ட நீ பேசு. சரி, இப்ப மாப்பிள்ளை வெளியே தானே நிக்கிறாரு, என்ன செய்யறது? என்ன செய்யறதோ அதை அரவிந்தன் பார்த்துப்பான். ஏன் நீ எதுக்கு என்கிட்டயே கேட்டுட்டு இருக்க? அதான் அவனுக்கு இன்னமும் அதிகமா கோபம் வருது. இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ எது செய்யறதா இருந்தாலும் அவனை கேட்டு செய். வீட்டுக்கு பெரிய ஆள் நீதான், முடிவை நீ எடு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அவனுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, அவன் கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க. நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம். கஸ்தூரியை பாத்துக்கிறீங்களா? ஆத்தால வர சொல்றையா, ஆத்தா இருந்து பாத்துக்கிடட்டும். சரி, அப்போ போயிட்டு வந்துடட்டுமா? போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு இந்த மாதிரி வர்றோன்னு மட்டும் சொல்லிடு. என்ன விஷயம்னு சொல்ல வேண்டாம், அதை அங்க போய் பேசுங்க, சரியா? சரி, என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படி இன்னொருத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாப்புல ஆயிடுச்சு. நிக்க வச்சுட்டா. சரி விடு, வேற என்ன பண்றது? கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இனி அதை மாத்தவா முடியும்? பையன் நல்ல பையன் தானேயா? பையன் நல்ல பையனா இருந்து என்ன செய்ய? செஞ்ச வேலை தப்பால இருக்கு. காதலிக்கிற விஷயத்த வீட்டுல சொல்லி அதனால பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருந்தா கூட ஏதோ அவன் மேல கொஞ்சம் நெஞ்ச மரியாதையாவது இருந்திருக்கும். இது முழுக்க முழுக்க நம்பிக்கை துரோகமாவில இருக்கு, ஏமாத்து வேலை. அதான் ஐயாவுக்கும் ஒரே ஆத்திரமா இருக்கு. இப்படி உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பண்ணியிருக்கானுங்களையா. இந்த குடும்பத்துல போய் நம்ம பிள்ளைங்க எப்படி நிம்மதியா வாழ போகுதுங்க? அது உன் பேத்திங்களோட தலையெழுத்து. அவங்க தானே வாலண்டியரா போய் சிக்கிறாங்க, அனுபவிக்கட்டும். அப்படியெல்லாம் சொல்லாதையா, நம்ம வீட்டு பிள்ளைங்க. இங்க பாரு, ஒரு லெவலுக்கு மேல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படித்தான் பண்ணுவேன், என் இஷ்டம்னு பிடிவாதம் பிடிச்சா நம்ம என்னதான் பண்ண முடியும் சொல்லு? அக்கா விஷயத்துல நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவ கேட்டாளா? செவத்த மாப்பிள்ள தான் வேணும், அழகா இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும், அஜித் மாதிரி மாப்பிள்ள தான் வேணும்னு ஒரே ஆட்டம். ஆத்தா எவ்வளவு பேசினா, அதையாவது ஒரு வார்த்தை கேட்டாளா அவ? ஆனா உன் பேத்தி பெரியவளும் லேசப்பட்டவ இல்ல. ஆத்தா சொல்றதெல்லாம் கேட்டு நல்லவ மாதிரி தலையை ஆட்டிட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கா அந்த மாப்பிளைய. அதனாலதான் நான் கொண்டு வந்த மாப்பிள்ளை எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டான்னு நொல்ல நொட்டன்னு சொல்லி விளக்கிக்கிட்டே இருந்தா. இப்ப வந்து குத்துதே குடையுதேன்னா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும், பண்ணிட்டோம். இதுக்கும் மேல அவ வாழ்க்கையை அவ காப்பாத்திக்கிறது அவ பொறுப்பு. அதே மாதிரி தான் ஒரு சின்ன பேத்தியும். அவளுக்கு அரவிந்தனை பத்தி நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி காதலிச்சிருக்கான்னா அதுவும் அவ தப்பு தானே? தப்புத்தேன். காதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டா வருது? அப்படின்னா அதுக்காக நேரடியா எதிர்த்து நின்று போராடி இருக்கணும்யா. எப்படியும் பிரச்சனை தான், சண்டை தான் ஆயிப்போச்சு. அதை முதல்ல பண்ணி இருந்திருக்கலாமே. அவளுக்கு ஒரு மரியாதையாவது மிஞ்சி இருக்கும்ல. சரி விடியா, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே. நம்ம பிள்ளைங்க தான் நம்மளும் சரி சரின்னு போறோம். ஆனா அவங்க நம்மள கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறாங்களான்னு பாத்தியா? இப்ப தலை குனிஞ்சு நிக்க போறது நீயும் அரவிந்தனும் தானே. அதை அவ கொஞ்சமாவது யோசிச்சாளா? யோசிச்சா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? இந்த சம்பந்தத்து மூலமா அரவிந்தன் வேற என்னெல்லாம் பிசினஸ் பிளான் வச்சிருந்தானோ இப்ப அது எல்லாமே போச்சு. அவனுக்கு அந்த கடுப்பு வேற இருக்கும். ஆமாய்யா, அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பையன் தனக்கு காரியம் ஆகாம எதையும் பண்ணவும் மாட்டான். சரி பாத்துக்கலாம், முதல்ல போய் பேசிட்டு வாங்க இன்னைக்கு. சரி நான் கிளம்புறேன், ஆத்தால அனுப்பி வைக்கிறேன். நீங்க இருந்து என்ன ஏதுன்னு பாரு. ஆட்டுமியா. அரவிந்த் சார், நாங்க பண்ணது தப்பு தான். இருந்தாலும் எங்களை மன்னிச்சு பெரிய மனசு பண்ணி கஸ்தூரியை என் கூட அனுப்பி வைங்க சார். ஏது? டே அரவிந்தா, என்னடா ஆச்சு? வாடா. அந்த ஓடுகாலி கழுதை என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமா? எல்லாம் கேள்விப்பட்டேன்டா. மைனி இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அண்ணே என்ன உடனே கிளம்பி வர சொன்னீங்களாம். மைனி சொன்னாங்க. என்னென்ன செய்யணும்? அது ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். வீட்டுல போய் ஜீப்போட சாவி எடுத்து ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணு, நான் அந்த வரேன். ஹாஸ்பிட்டல் போகணுமா? யாருக்குண்ணே? ஐயோ, கஸ்தூரிக்கு ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு இருக்கு. ஏய், என் தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு தெரியும்டா. ஹாஸ்பிட்டலுக்கு போக போறது கஸ்தூரி இல்லடா. அப்புறம் வேற யாரோ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எதுக்குடா என் தம்பியை வண்டி எடுக்க சொல்ற? ஏன்னா உன்னால வண்டி ஓட்ட முடியாதுல்ல, அதான். போய் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு வா. வாடா வாடா வாடா. டேய், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். வாடா வாடா. மாப்பிள்ள என்னடா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போங்க, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு அரவிந்தன் கையை உடைச்சீங்க? கஸ்தூரிய அடிச்சதுக்கா? அவன் தங்கச்சி தப்பு பண்ணதுக்கு அவன் அடிச்சான். அதுக்கு எதுக்கு நான் அவன் கையை உடைக்கணும்? அப்புறம் எதுக்கு பார்ட்னர் கையை உடைச்சீங்க?
என் பொண்டாட்டி மேல கையை வச்சான்ல, அதுக்கு தான். உள்ள போங்க, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சுன்னு தெரியல, வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறானுங்க. ஐயா கண்ணு, என்னையாச்சு? எதுக்கு உங்க அண்ணன் வேகமா வண்டி எடுத்துட்டு போறான்? விக்கியும் கூட போறான், அரவிந்தனும் போறான். ஆத்தோய், அண்ணன் அரவிந்தன் கையை உடைச்சிட்டாரு. என்னது, கைய உடைச்சிட்டாங்களா? அந்த பையன் மலர் மேல கைய வைக்கும் போதே நான் நினைச்சேன் இந்த பையன் இப்படித்தான் பண்ணுவான்னு. அதே மாதிரியே பண்ணிட்டான். படுபாவி பண்றதையும் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவனே கூட்டிட்டு போறான் பாரு. பாட்டி மாமா இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? அவன் இதுக்கும் மேலேயே பண்ணுவான் தான். ஏதோ தம்பிங்கிறதுனாலதான் கையை உடைச்சதோட விட்டுருக்கான். ஐயான்னு பார்க்கல, பெரியம்மான்னு பார்க்கல. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தானே இருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனான். இவன் குணம் தெரிஞ்சுதான் நல்லா வாயவே திறக்கல. மாமாவுக்கு இவ்வளவு கோபம் வருமா? வெளியே அதெல்லாம் காட்டிக்கிடவே இல்லை. ஆச்சி கொஞ்சம் உள்ள வாங்க. அப்படித்தான் தான் செய்வான். எங்க அண்ணனும் பஞ்சவும் ஒரு வார்த்தை பேசுனதுக்கே மன்னிப்பு கேட்க வச்சவன் அரவிந்தன் அவன் மேல கையே வச்சுட்டான். சும்மா விடுவானா? என்னங்க, அரவிந்தன் மாமாவுக்கு வலிக்கும்ல. இவ ஒருத்தி எதுக்குனாலும் அழுதுகிட்டு. அவனுக்கு வலிச்சா உனக்கு என்ன? அவன் என் மைண்ட் தலைமுடியை பிடிச்சு இழுத்தான்ல, அப்போ அவனுக்கு இது தேவைதான். பேசாம உள்ள போ. சும்மா சும்மா எதுக்குனாலும் பயந்து பயந்து அழுதுட்டு இருக்காத. அவன் பண்ணா அதுக்கு அனுபவிக்கிறான். உனக்கு என்ன? உள்ள போ. மலரு, என்னடா? கதவை பூட்டிட்டு வாங்க ஆச்சி. பூட்டிட்டேன். என்னடா கண்ணு, உங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டானடா. உன்னை கட்டி கொடுத்த இடத்துலயே போய் கைய வச்சுட்டானே. நீ எப்படி இவங்க மூஞ்சில எல்லாம் முழிப்பேன்னு தெரியாம நானே தகச்சு போய் நின்றுட்டு இருக்கேன். என்னடா செய்யறது? ஆச்சி ஆச்சி, நான் இனிமேல் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் ஆச்சி. அவர் கூட வாழ மாட்டேன். மலரு, என்னடா சொல்ற? என்னத்தையே சொல்ற? உன் புருஷன் உனக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுதான் எனக்கு பிரச்சனை. என் புருஷன் எனக்காக என்னெல்லாம் பண்றாருன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால அதை தாங்க முடியல ஆச்சி. எதுக்கு நின்று சண்டை போட்டா பதிலுக்கு சண்டை போட முடியும் என்னால. ஆனா இவ்வளவு பாசத்தை என்னால தாங்க முடியல ஆச்சி. அதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. இவரோட பாசத்துக்கு நான் தகுதியான பொண்ணே கிடையாது ஆச்சி. என் புருஷனோட பாசமும் காதலும் எனக்கு சொந்தம் இல்ல. அது வேற ஒரு பொண்ணுக்கு தான் சொந்தம். நான் இங்க இருக்க கூடாது ஆச்சி. எங்கேயாவது போயிடணும். என்னத்தை சொல்ற? ஆமா ஆச்சி, என் அண்ணனுங்க எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுன்னா இப்பதான் தெரியுது. அண்ணனுங்க 3 பேரும் அரவிந்தன் கூட கூட்டு சேர்ந்து என்னைய இவர் தலையில கட்டி வச்சுட்டானுங்க ஆச்சி. அதுக்கு மைனிய பழி கொடுத்துருக்காங்க. இப்பதான் ஆச்சி எனக்கு எல்லாமே தெரியுது. என்னத்தை சொல்ற? உனக்கு தெரியுமா? பெரியவே நம்ம ஜவுளி கடைய அடகு வச்சு 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கான் அரவிந்தன் கிட்ட. ஐயோ, இது எப்ப? இன்னும் கேளு. அந்த காசை வச்சு நம்ம கடைக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கடைய தான் பேர்ல விலைக்கு வாங்கி இருக்கான். என்னத்த சொல்ற? ஆமா ஆச்சி, இந்த விஷயம் என் வீட்டுக்காரர் சொல்லிதான் எனக்கே தெரியும். என் கையெழுத்த பொய்யா போட்டு அரவிந்தன் கிட்ட இல்லீகலா டாக்குமெண்ட்டை வச்சு பணம் வாங்கி இருக்கான். அந்த கடையை என்கிட்ட இருந்து பறிக்கிறது தான் அவன் நோக்கம். அதுக்கு அரவிந்தனுக்கு இந்த விஷயத்துக்கு அவன் ஹெல்ப் பண்ணி இருக்கான். இந்த விஷயத்துக்கு என் புருஷனை பழி வாங்குறதுக்கு, என் புருஷனை அவமானப்படுத்துறதுக்கு அரவிந்தன் மைனிய வச்சு பிளான் பண்ணி இருக்கான். அண்ணன் என்னைய வச்சு பிளான் பண்ணி இருக்கான். என்னத்தான் சொல்ற? ஆமா ஆச்சி, இப்பதான் அரவிந்தன் சின்னவங்கிட்ட பேசுனதை கேட்டுட்டு வர்றேன். சின்னவனும் கஸ்தூரிய காதலிக்கிறதுனால அவளை கல்யாணம் பண்றதுக்காக அரவிந்தன் கூட கூட்டு சேர்ந்திருக்கான். அட படுபாவி, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என் புருஷனை எதிர்த்து நிக்கிறாங்க ஆச்சி. அதுக்கு என்னையும் மைனியையும் பகடக்காயா யூஸ் பண்ணி இருக்காங்க ஆச்சி. அவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல.
ஆனா நான் அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவருக்கு சந்தோஷங்கிறதே கிடையாது. என்னைய வச்சு அவரை ஏதாவது இப்படித்தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஒரு அவமானம் என்னையால வரக்கூடாது ஆச்சி. நம்ம நம்ம இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம் ஆச்சி. ஏத்தே என்ன பேசுற? உன் புருஷன் உனக்காக தடுத்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்காகத்தான் பண்றாரு. எனக்காக பண்ண வேண்டாம் ஆச்சி. ஐயாவ ஆத்தாவ அக்காவ பெரியம்மாவன்னு எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நிக்கிறாரு. இப்போ தம்பியோட கையவே உடைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. இன்னமும் அவரை என்னென்ன பண்ணுவாருன்னு எனக்கு பயமா இருக்கு ஆச்சி. ஏத்த நீயா பயப்படுற? யாரு வந்தாலும் எதிர்த்து எதிர்த்து தானத்தான் நிப்ப. என்கிட்ட சண்டை போட்டா நானும் எதிர்த்து நின்றுவேன் ஆச்சி. அவர் காதலுக்கு முன்னால என்னால ஒன்றும் செய்ய முடியல ஆச்சி. அவர் காதலுக்கு சொந்தமான பொண்ணு நான் இல்ல ஆச்சி. உனக்காக தானத்தான் எல்லாம் செய்யறாரு. அது எப்படி நீ அப்படி சொல்லுவ? எனக்கு தெரியும். நீ இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. நீ எனக்கு ஒன்று பண்ணு. என் கூட வந்துரு. அண்ணனுங்க வேண்டாம் உனக்கு. ஒன்று ஏதாவது பண்ணிடுவானுங்க. நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடுவோம். கடை வீடு எல்லாத்தையும் அவனுங்களை எடுத்துக்கிடட்டும். நான் உன்னைய பாத்துக்கிறேன். நீ என் கூட வந்துரு. ஏத்த எங்கத்த போறது? நீ கல்யாணம் ஆன பொண்ணு. உன் புருஷனை விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, போகவும் முடியாது. நான் இங்க அவர் கூட இருந்தா அவருக்கு சந்தோஷமும் கிடையாது, அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். இப்ப மாதிரி நான் அவரை விட்டு போயே ஆகணும். நான் தனியா போனேன் அது தப்பா ஆயிடும் ஊருக்குள்ள. அதுவே அவருக்கு பெரிய அவமானம் ஆயிடும். அதுவே நான் உன் கூட போனேன் யாரும் தப்பா பேச மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன். நீ என் கூட மட்டும் வா ஆச்சி. ஏத்தே இல்ல இல்ல இது தப்பு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தே. நான் சொல்றதை கேளுங்க ஆச்சி. நம்ம எங்கேயாவது போயிடுவோம். இப்ப நீங்க என் கூட வரலன்னா என் உசுரை விடுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. கூட வந்துருங்க ஆச்சி. எங்கேயாவது போயிடுவோம். வேற ஊருக்கு போயிடுவோம். என் வீட்டுக்காரரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவர் திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயாகணும். இல்லத்தே இல்ல, நீ தப்பு பண்ற. அதுக்கு என்னையும் துணை போக சொல்ற. நான் மாட்டேன் ஆச்சி. இல்ல ஆச்சி, அவர் கூட இருக்கிறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் தனியா போனா தப்பா பேசுவாங்க. நீங்க கூட வந்தா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஆச்சி. வாங்க ப்ளீஸ். இவர் தினமும் ஒன்னொன்னா பண்ண எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்காக குடும்பம் மொத்தத்தை எதிர்த்துக்கிட்டு நிக்கிறாரு. இதுக்கு மேல என்னெல்லாம் பண்ணுவாரோ எனக்கு பயமா இருக்காச்சு. நம்ம இங்க இருந்து போயிடுவோம். அவருக்கு நான் வேண்டாம். அவர் வாழ்க்கையில நான் இல்லாம இருந்தா தான் அவருக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம். சொன்ன கேளுகாச்சி ப்ளீஸ் ஆச்சி. வாங்க ஆச்சி போவோம். ஆச்சி இன்னைக்கு எனக்காக அரவிந்தன் கையை உடைச்சவரு நாளைக்கு எனக்காக தன் சொந்த தம்பியவே ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாரு ஆச்சி. யாத்தே அந்த அரவிந்தன் தம்பி தப்பு பண்ணது. அதனாலதான் பேர பிள்ளை தண்டிச்சிருக்காரு. அதான் ஆச்சி பயமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்தது இல்லையா ஆச்சி. என் மேல தப்பே இல்லாட்டியும் கூட என் அண்ணனுங்களுக்கு என்னையத்தான் அடிச்சு திட்டி பழக்கம். ஆனா இவரு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எல்லாரும் என்னைய திட்டிக்கிட்டு இருக்கும் போது கூட என் பக்கம் நின்று இருப்பாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல நீங்க அப்படி பண்ணீங்களான்னு. அவ்வளவு நம்பிக்கைடா உன் மேல. அதைத்தான் என்னால தாங்க முடியல ஆச்சி. அவரோட நம்பிக்கைக்கும் காதலுக்கும் சொந்தமானவன் நான் கிடையாது ஆச்சி. உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் அப்புறம் எல்லா விளக்கமா ஒரு நாள் சொல்றேன். இப்ப என் கூட கிளம்பி வாங்க. அவர் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயாகணும். என் வீட்டுக்காரர் கண்ணில் படாத தூரத்துக்கு நான் போயாகணும் ஆச்சி. அப்பதான் அவர் நிம்மதியா சந்தோஷமா மரியாதையோட வாழ முடியும். கிளம்புங்க ஆச்சி. அவர் வர்றதுக்குள்ள போயிடுவோம். இப்ப நீங்க என் கூட வரலன்னா நான் மட்டும் தனியா போயிடுவேன். அருமை பெருமையா பிள்ளைய வளர்த்து நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டோமே, நிம்மதியா இருந்தனே. இந்த பிள்ளை இப்படி சொல்றாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆச்சி அழறதுக்கு நேரம் இல்ல ஆச்சி. போவோம் வாங்க ப்ளீஸ் ஆச்சி. வாங்க, இல்லைன்னா நான் மட்டும் கிளம்பிடுவேன். சரியோ தப்போ என் பேத்தி உனக்கு துணைக்கு என் ஆயுசு முழுக்க நான் இருந்துதான் ஆகணும். வாரந்தா வா போவோம்.